ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேப் ஐஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டேப் ஐஎஸ் அகாடமியை பொறுத்தவரையில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கார்னாட் அப்படிங்கிற பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சை பொறுத்தவரை டிஎன்பிசி ஏஇ போர்மேன், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ, ஜேடிஓ ஒர்க் இன்ஸ்பெக்டர், எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஆன்லைன் பேட்ச் ஒன்று இந்த மந்த் எண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பமுள்ள ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டார்ட் அப் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்டார்ட் அப் கிளாஸை பொறுத்தவரை நம்ம இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுப்பாங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் தான். சரிங்களா? நீங்கள் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு பெஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் ஒரு ஸ்டாண்டர்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியராக அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமாக கிடையாது, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் இந்த இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஓவராலாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி ஏஇயாக இருக்கட்டும், அடுத்து போர்மேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓவரால் சிலபஸாகவே உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இனிஷியலாக பார்த்தோம்னா இதில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு கண்டிஷன்ஸ். சரிங்களா? இது நம்ம இந்த பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாலே அதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சப்டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரையில் மொத்தம் எத்தனை லா இருக்குது? 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. சரிங்களா? 0th லா, ஃபர்ஸ்ட் லா, தென் செகண்ட் லா. சரிங்களா? 0th லா பொறுத்தவரையில் நமக்கு என்ன வரும் கண்டிஷன்ஸ்? என்ன? தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருக்கிறது. சரிங்களா? இதே ஃபஸ்ட் லான்னு எடுத்துட்டோம்னா என்ன வரும் நம்ம கண்டிஷன்ஸ் என்ன வரும்? Q's ஈக்குவல் டு ஹீட்ஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க். இந்த கண்டிஷன்ஸ் தான் நமக்கு வந்து இங்கே வரும் ஃபஸ்ட் லாவில். இதே செகண்ட் லான்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்னாட் இன்ஜின் ஆர் ஹீட் இன்ஜின், தென் ரெஃப்ரிஜரேஷன் கண்டிஷன்ஸ் வச்சு நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, சிஓபி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம வந்து எங்கே பார்ப்போம்? செகண்ட் லாவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தாலுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா என்ட்ரோபி. சரிங்களா? என்ட்ரோபி. சரிங்களா? என்ட்ரோபியை பொறுத்தவரையில் நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா ரிசர்வாயர்ஸ். சரிங்களா? என்ன வரும்? ரிசர்வாயர். ரிசர்வாயரை பொறுத்தவரை நமக்கு என்ன வரும்? ஹாட் ரிசர்வாயர், தென் கோல்ட் ரிசர்வாயர். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே நமக்கு என்ட்ரோபியில் நமக்கு இங்கே வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவைலபிலிட்டி. சரிங்களா? அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டியை பொறுத்தவரையில் நமக்கு என்ன வரும்? அவைலபிள் எனர்ஜி ப்ளஸ் என்ன வரும்? அண்ட் அன்அவைலபிள் எனர்ஜி. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி இங்கே பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவைலபிலிட்டிக்கு அடுத்தல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீம். சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீம். சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ட்ரிபிள் பாயிண்ட் கர்வ் வரையும்ல, ட்ரிபிள் பாயிண்ட் கர்வ் வரைஞ்சி அதில் வந்து சாலிட் ஃபேஸாக இருக்கட்டும், லிக்விட் ஃபேஸாக இருக்கட்டும், வேப்பர் ஃபேஸாக இருக்கட்டும். ஸோ தனித்தனியாக நம்ம இங்கே டீல் பண்ணி அங்கே பார்ப்போம். சரிங்களா? அதாவது சாலிட் டு லிக்விட் எனக்கு என்ன கண்டிஷன்ஸ் வரும், லிக்விட் டு வேப்பரானால் எனக்கு என்ன கண்டிஷன்ஸ் வரும்,
வேப்பர் டு சாலிடானா எனக்கு என்ன கண்டிஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து டீல் பண்ணி படிப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கேஸ் பவர் சைக்கிள்ஸ் சரிங்களா. கேஸ் பவர் சைக்கிள்ஸ் ஸோ இந்த கேஸ் பவர் சைக்கிள்ஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள் சரிங்களா. ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், தென் டூயல் சைக்கிள், இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் நம்ம இங்கே பார்ப்போம் சரிங்களா. அதாவது என்னென்னா ஆட்டோ சைக்கிளாக இருந்தால் எனக்கு 2 அடியபேட்டிக் ப்ராசஸ் வரும், 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வரும். இதே வந்து டீசல் சைக்கிளாக இருந்ததுன்னா 2 அடியபேட்டிக் கண்டிஷன்ஸ் வரும், ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வரும். இதே பார்த்தோம் அப்படின்னா டூயல் கண்டிஷன்ஸை பொறுத்தவரை எனக்கு வந்து 2 அடியபேட்டிக், 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், 2 கான்ஸ்டன்ட் வால்யூம், ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ஸ் கண்டிஷன்ஸ் வச்சு நமக்கு இங்கே நம்ம இதில் டீல் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் நிறையா கொஞ்சம் ஒரு 10 டாபிக், 10 to 12 டாபிக் வரும். ஸோ அவ்வளோதான் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரை சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்தால என்ன டாபிக்ங்கிறத பார்த்துடலாம். கேஸ் பவர் சைக்கிள்ஸ்க்கு அப்புறமா நமக்கு என்ன வரும் அப்படின்னா கேஸ் டர்பைன் சரிங்களா. கேஸ் டர்பைன் அதுக்கடுத்து என்ன வரும்னா ஃபியூயல்ஸ் சரிங்களா. ஃபியூயல்ஸ் வரும். இந்த ஃபியூயல்ஸை பொறுத்தவரையில் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 டேர்மாக பிரிக்கலாம் சரிங்களா. ஃபியூயல்ஸை பொறுத்தவரையில் என்ன பண்ணிக்கலாம், ஃபியூயல்ஸை பொறுத்தவரை நான் 3 டேர்மாக பிரிக்கலாம். என்னென்னா ஃபியூயல் எனக்கு எந்தெந்த கண்டிஷன்ஸில் வரும் அப்படின்னா there are 3 கண்டிஷன்ஸ். என்னென்ன அப்படின்னா சாலிட் ஸ்டேட், சாலிட் கண்டிஷன், அடுத்து லிக்விட் கண்டிஷன்ஸ், அடுத்து என்ன ஒரு கேஸ் கண்டிஷன்ஸ் சரிங்களா. அதாவது சாலிட் கண்டிஷனாக என்னென்ன வரும் அப்படின்னா பீட், லிக்னைட், பிட்மினஸ், ஆந்திரசைட், கோல், கோக். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சாலிட் ஸ்டேட்டாக இங்கே அப்ளை ஆகும். இதே லிக்விட் ஸ்டேட்டுங்கும் போது எனக்கு என்ன வரும், ஒரு பெட்ரோல், ஒரு பெட்ரோல், டீசல், கெரோசின்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக எங்கே வரும், எனக்கு வந்து ஒரு லிக்விட் ஃபியூவலாக எனக்கு வரும் சரிங்களா. இதே கேசியஸ் ஃபியூல் எடுக்கும்போது எல்பிஜி மீன்ஸ் என்னது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் சரிங்களா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக எங்கே வரும், எனக்கு கேசியஸ் ஸ்டேட்டில் வரும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்ட் 1. இதப்போலாம் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸில் போகும்போது நான் டீல் பண்ணி கொண்டு போகும்போது இது வந்து நான் பார்ட் 1 நான் கன்சிடர் பண்ணுவேன், பார்ட் 1 சரிங்களா. ஸோ இவ்வளோ டாபிக் நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரை பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அடுத்து லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அடுத்து என்ட்ரோஃபியாக இருக்கட்டும், அடுத்து அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீமாக இருக்கட்டும், அடுத்து கேஸ் பவர் சைக்கிள்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ் டர்பைன்ஸ் அண்ட் ஃபியூயல்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாமே நான் வந்து பார்ட் 1 உங்களுக்கு டீல் பண்ணி கொண்டு போவேன் கிளாஸஸ் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பார்ட் 2. அந்த பார்ட் 2ல் என்னென்ன வரும் அப்படின்னா பார்ட் 2வை பொறுத்தவரையில் சரிங்களா, பார்ட் 2 இந்த பார்ட் 2வை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்னா இனிஷியலாக ரேங்கன் சைக்கிள் சரிங்களா, ரேங்கன் சைக்கிள் அண்ட் பாய்லர்ஸ், ரேங்கன் சைக்கிள்ஸ் அண்ட் பாய்லர்ஸ் சரிங்களா. பாய்லர்ஸ் நம்ம டீ கடையில் பார்த்துருப்போம்ல பாய்லர்ஸ், அதான் சரிங்களா. ஸோ பாய்லர்ஸை பொறுத்தவரை எனக்கு இங்கே என்னென்ன கண்டிஷன்ஸ் வரும்னா லேண்ட் கேசியர் பாய்லர், லெமான் பாய்லர், கார்னிஷ் பாய்லர், கேக்ரான் பாய்லர். ஸோ கேக்ரான் பாய்லர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸாக எனக்கு இருக்கும் சரிங்களா. இவ்வளோதான் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு டாபிக். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏர் கம்ப்ரஸர் சரிங்களா. ஏர் கம்ப்ரஸர் இந்த ஏர் கம்ப்ரஸரை பொறுத்தவரையில் சிங்கிள் ஸ்டேஜ் அண்ட் மல்டி ஸ்டேஜை நம்ம இங்கே டீல் பண்ணி இதில் நம்ம படிப்போம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐசி இன்ஜின்ஸ் சரிங்களா. ஐசி இன்ஜின்ஸ் அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெஸ்டிங் மீன்ஸ் டெஸ்டிங் பேராமீட்டர்ஸ். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா ஐசி இன்ஜினோட எஃபிஷியன்சி அப்படின்னா அவுட்புட் டு இன்புட் இல்லையா. அவுட்புட்டானது பிரேக் பவர், இன்புட்னா இண்டிகேட் பவர் மீன்ஸ் என்னது, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐசி இன்ஜின்ஸோட எனக்கு எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், எனக்கு ஐசி இன்ஜினோட எனக்கு எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா
அவுட்புட் டு இன்புட் இல்லைங்களா, அவுட்புட் டு இன்புட். அப்போ அவுட்புட்னா எனக்கு என்ன வரும், ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிரேக் பவர் வரும் இல்லைங்களா, ஒரு பிரேக் பவர் கிடைக்கும். இன்புட்னா எனக்கு இண்டிகேட் பவர். அப்போ இந்த இண்டிகேட் பவர் நான் எப்படி ட்ரைவ் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, பிரேக் பவர் டு என்னது, பிரேக் பவர் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் பவர். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்ததான் என்னது, இண்டிகேட் பவர். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டீல் பண்ணி இதை நம்ம பார்ப்போம். சரிங்களா. எஃபிஷியன்சியை பொறுத்தவரை எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெஸ்டிங். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரியல் கேஸ், ஐடியல் கேஸ். சரிங்களா. ரியல் கேஸ், ரியல் கேஸாக இருக்கட்டும், ஒரு ஐடியல் கேஸாக இருக்கட்டும், ரியல் கேஸ், ஐடியல் கேஸ் அண்ட் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். சரிங்களா. தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். ஸோ அந்த தெர்மோடைனமிக் ரிலேஷனாக தான் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்ப்போம் இல்லையா, அந்த டெம்பரேச்சர், வால்யூம், ப்ரெஷர் அண்ட் என்ட்ரோபி இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம இங்கே சால்வ் பண்ணி பார்ப்போம் எங்கே, தெர்மோடைனமிக் ரிலேஷனில். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர் அண்ட் ஏசி. கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கும். ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இதுலேயுமே பார்த்தோம் நம்ம வந்து சைக்கிள்ஸ் வரும். ஸோ அந்த சைக்கிள்ஸ் மூலமாக நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா இந்த R&Dஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சைக்ரோமெட்ரி. சரிங்களா. சைக்ரோமேட்டிக். ஸோ ஃபைனலாக வந்து சைக்ரோமெட்ரியோட நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் ஓவர் ஆயிரும். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்போ இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட். சரிங்களா. பேசிக் கான்செப்ட், இந்த பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே, மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இதுக்கு அடுத்து வரக்கூடிய லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அப்புறம் பார்த்தோம்னா என்ட்ரோஃபியாக இருக்கட்டும், அவைலபிலிட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீமு, கேஸ் பவர் சைக்கிள்ஸு. சரிங்களா. அடுத்து கேஸ் டர்பைன்ஸ், அடுத்து ஃபியூவல்ஸு, அடுத்து ரேங்கன் சைக்கிள், பாய்லர்ஸு, அடுத்து வந்து ஏர் கம்ப்ரஸர்ஸ், ஐசி இன்ஜின், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெஸ்டிங், ஐடியல் கேஸ், ரியல் கேஸு, அடுத்து தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். சரிங்களா. அடுத்து R&D, அடுத்து சைக்ரோமெட்ரி ஃபைனலாக. ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம பேசிக்காக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் ஈஸியாகிடும். சரிங்களா. எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் ஒரு டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இதுதான். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கொண்டு போகக்கூடிய முறைகள், சரி நம்ம படிக்கக்கூடிய முறைகளை வச்சு தான் இருக்குது. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், அவ்வளோ ஒரு கஷ்டமாக கிடையாது. நான் உங்களுக்கு கிளாஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஈஸியாக அவங்க கொண்டு போயிடுவேன். சரிங்களா. ஸோ பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்னென்னா பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா. ஓகே, இந்த பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டாலே அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக் ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஹெச்எம்டிக்கும் தெர்மோடைனமிக்ஸும் ரிலேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஹெச்எம்டிக்கும் தெர்மோடைனமிக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, ஹெச்எம்டியை பொறுத்தவரையில் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஹீட்னே நம்ம இங்கே படிச்சிருப்போம் இல்லைங்களா. இதே வந்து தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரையில் ஹீட்னால் ஏற்படக்கூடிய மோஷன், அந்த மோஷனில் கிடைக்கக்கூடிய ஒர்க்கு, அந்த ஒர்க்கில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி, அந்த எனர்ஜியில் கிடைக்கக்கூடிய பவர். சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிராயிங் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு பாய்லர். சரிங்களா. இது வந்து ஒரு பாய்லர். இந்த பாய்லரில் என்ன இருக்குது அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது. சரிங்களா. சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் ஹீட் பண்ண போகிறேன். சரிங்களா. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஹீட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹீட் பண்ணுறேன். சரிங்களா. ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாட்டர் என்ன ஆகும், எனக்கு ஸ்டீமாக மாறுமா. இந்த வாட்டர் என்ன எனக்கு
ஸ்டீமாக மாறும். இந்த வாட்டர் என்னது எனக்கு ஸ்டீமாக மாறுது. அந்த ஸ்டீமாக மாறும்போது, அதாவது இந்த தண்ணீர் வந்து கொதிக்க வைக்கும்போது நீராவியாக மாறுது. இந்த நீராவியாக மாறுறது எனக்கு எந்த மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கு அப்படின்னா, இங்கே நான் என்னென்னா ஒரு டர்பைன் வரைஞ்சிக்கிட்டேன் சரிங்களா. ஒரு டர்பைன் இருக்குது, ஒரு ஃபேன் சரிங்களா. ஸோ ஃபேன் இருக்குது. ஸோ இந்த ஸ்டீம் என்ன போகுதுன்னா, ஸ்டீம் பேல போய் படுது. பட்டோன்னே என்ன ஆகும், இந்த டர்பைன் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது ஹீட்டுங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரை ஹீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு எனர்ஜி. புரியுதுங்களா? ஹீட்டுங்கிறது என்ன, ஒரு அன்ஆர்கனைஸ்டு எனர்ஜி இல்லைங்களா. அதாவது ஒரு அன்ஆர்கனைஸ்டு எனர்ஜி. இந்த அன்ஆர்கனைஸ்டு எனர்ஜியை நான் என்ன பண்ணுறேன், இந்த அன்ஆர்கனைஸ்டு எனர்ஜியை ஒரு வாட்டரை நான் கொதிக்க வச்சு, அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த கொதிக்க வச்சு ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி, இந்த ஸ்டீமில் கிடைக்கக்கூடிய பவரை நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒர்க்கை வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஃபைனலாக எனக்கு ஒரு பவர் கிடைக்குது இல்லையா. அப்போது இந்த அன்ஆர்கனைஸ்டு எனர்ஜி மூலமாக எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது. அந்த ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் எனக்கு என்னது, எலக்ட்ரிசிட்டி. புரியுதுங்களா? இது என்னது, ஆர்கனைஸ்டு எனர்ஜி. புரியுதுங்களா? அதாவது தெர்மோடைனமிக்ஸுக்கும் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? தெர்மோடைனமிக்ஸ்னால் ஒன்லி ஹீட் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், அவ்வளோதான். ஆனால் இந்த தெர்மோடைனமிக்ஸில் தான் அந்த ஹீட்டை வச்சு நம்ம ஒரு மோஷன்ஸை க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இந்த வேர்டிங்ஸ்லேயே இருக்குது. அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸில் சொன்னோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் இல்லைங்களா. இந்த வேர்ட்ஸில் மீனிங் இருக்குது. தெர்மல்லாம் என்னது எனக்கு ஹீட்டு, டைனமிக்ஸ்லாம் என்னது எனக்கு மோஷன். ஹீட்னால் ஏற்படக்கூடிய மோஷன், அந்த மோஷனில் கிரியேட் ஆகக்கூடிய பவர். ஸோ இதை டீல் பண்ணி படிக்கிறது தான் என்னது, இந்த தெர்மோடைனமிக்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இனிஷியலாக இந்த தெர்மோடைனமிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாம் சரிங்களா. அதாவது என்னென்னா தெர்மோடைனமிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாங்களா. தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. என்னது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா. செகண்ட் என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. அதாவது தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, எனக்கு இன்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். இது எனக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். சரிங்களா. அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து இன்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். அப்போது எனக்கு இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும் அப்படின்னா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையில் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, டென்சிட்டி. அடுத்து என்னது, டென்சிட்டிக்கு அப்புறமா ப்ரெஷர்.
சாரி ப்ரெஷர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வால்யூம், சாரி டென்சிட்டி, ப்ரெஷர், டெம்பரேச்சர், சாரி டெம்பரேச்சர். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரும், எனக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை நீங்கள் என்ன கண்டிஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னா எனக்கு வந்து மாஸ் எம், சரிங்களா. அடுத்து எனக்கு வால்யூம், அடுத்து என்ட்ரோஃபி, அடுத்து எனர்ஜி. சரிங்களா. ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸுமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரும், எனக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் எனக்கு வரும். பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம், பிவி டயக்ராம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. பிவி டயக்ராம் பார்த்துருப்போம். எஸ், ஒரு பிவி டயக்ராம் பார்ப்போம் இல்லைங்களா. பிவி டயக்ராம், பிவி. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் டயக்ராம் பார்த்துருப்போம், டிஎஸ் டயக்ராம். சரி, அந்த ரெண்டுமே பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஏன் சார் ஒரு டவுட்டு, பிவி டயக்ராம் தான் சொல்லணுமா, ஏன் பிபி டயக்ராம் சொல்லக்கூடாதா? இப்படி கூட சொல்லாமா சார், சொல்லாமா? கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, ஏன் பிவி டயக்ராம்னு எழுதுகிறோம், பிபி டயக்ராம் ஏன் எழுத மாட்டேங்கும், ஏன் டிஎஸ் டயக்ராம்னு எழுதுகிறோம், ஏன் எஸ்டி டயக்ராம்னு எழுத மாட்டேங்கும்? ஸோ அந்த டீட்டெயில் தான் அடுத்து நம்ம உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் கரெக்டு, சரிங்களா. இது ஆக்சுவலாக ராங். என்ன ரீசன் அப்படின்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன், சரிங்களா. இந்த மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும், மாஸ் இருக்கும், வால்யூம் இருக்கும், என்ட்ரோஃபி இருக்கும், தென் எனர்ஜி, தென் என்ட்ரோஃபி இருக்கும், தென் என்ன இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், ஃபைனலி டென்சிட்டியும் எனக்கு இருக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த திங்ஸ் ஃபுல்லாமே எனக்கு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி, டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி நான் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை நான் 2ஆக கட் பண்ணி பார்க்க போகிறேன். சரிங்களா. இந்த ஆப்ஜெக்டை நான் அப்படி கட் பண்ணுறேன். சரிங்களா. கட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாஸுங்கிறது எனக்கு என்ன ஆகும்னா மாஸ் டிவைடட் பை 2 2ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ எத்தனை டைமாகவும் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ தான் மாஸ் பை 2 நான் மாற்றிக்கிட்டேன். சரிங்களா. இப்போ பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை, அதாவது m/2 டிவைடட் பை ப்ளஸ் n/2 சீக்வல் என்ன m. ஸோ இதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன், பிரித்து எழுதியிருக்கேன். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வால்யூமே பிரிக்கிற அதே மாதிரி வால்யூம் டிவைடட் பை 2, இங்கே வால்யூம் டிவைடட் பை 2. அடுத்து என்ட்ரோஃபி என்ன பண்ணால் பிரிச்சுக்கலாம், எனர்ஜியை நான் பிரிச்சுக்கலாம், E டிவைடட் பை 2. அடுத்து E டிவைடட் பை 2 நான் பிரிச்சுக்கிறேன். சரிங்களா. அதே மாதிரி இதே தான் என்ட்ரோஃபியும் பிரிச்சிடலாம், S/2 S/2. ஆனால் இந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ரெண்டையும் மட்டும் என்ன பண்ண முடியாது, ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மட்டும் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா நான் இந்த மாதிரி நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிடுவேன். சரிங்களா. ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ஸ்டீல் ராட், சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துக்குவேன். சரிங்களா. லென்த் ஒரு 100 mm இருக்குது. சரிங்களா. இதோட ஹீட் எவ்வளோ டிகிரி சென்டிகிரேட் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் ஒரு 80 டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் இருக்குது. சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் 2ஆக கட் பண்ணுறேன். 40 mm ஒன்று, அனதர் 40 mm ஒன்று கட் பண்ணுறேன். 2 பீஸை நான் கட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 80 டிகிரி சென்டிகிரேட் இருந்தது. அப்போ இந்த 2ஐயும் கட் பண்ணும்போது எனக்கு இங்கே 40 டிகிரி இருக்கும், இங்கே 40 டிகிரி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா. இது சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்குது. இதை நான் எத்தனை டேர்மாக எனக்கு பிரித்தாலும் அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஒவ்வொரு பீஸ்லேயுமே எனக்கு தனித்தனியாக இருக்கும். அதேமாதிரி ப்ரெஷரும் அப்படி தான், அதே சேம் அமௌண்ட் வந்து ப்ரெஷர் எனக்கு இங்கே இருக்கும். ஆனால் மாசையும் வால்யூம் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஒரு இப்போ எக்ஸாம்பிளாக எனக்கு ஒரு 100 கிலோ அரிசி பை இருக்குது. 100 கிலோ அரிசி பையை நான் 50 கிலோன்னு பிரிச்சிடலாம். சரிங்களா. இதே ஒரு ஏரை என்னால் பிரிக்க முடியுமா, ஒரு ஹீட்டை பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. அதான் சொல்கிறேன், ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மட்டும் நான் என்ன பண்ண முடியாது, பிரிக்கிறதுக்கு முடியாது. ஓகே சார். அப்போது வந்து இது போல் எனக்கு என்னவாக இருக்கும், இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக எனக்கு இருக்கும். எது, ப்ரெஷர் டெம்பரேச்சர். சார் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களா சார், டென்சிட்டியும்
எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, டென்சிட்டி எனக்கு வந்து இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான் சொன்னீங்க. அப்போ அது மட்டும் வராதா சார்னு கேட்கலாம். கண்டிப்பாக அதுவுமே வராது. எப்படி அப்படின்னா டென்சிட்டி ஈக்குவல் டு என்னது ஃபார்முலானது மாஸ் பை வால்யூம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாஸ் என்ன பண்ணுறேன், 2ஆக டிவைட் பண்ணுறேன். சரிங்களா, வால்யூமே 2ஆக டிவைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், மாஸ் பை வால்யூம் எனக்கு இருக்கும். அப்போ அதே கண்டிஷன்ஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு தான், அதே கண்டிஷன்ஸ் எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுது. ஸோ இதனால் எனக்கு இதுவுமே என்ன பண்ணாது, இன்டிபெண்டண்டாக தான் இருக்கும். எனக்கு அதை சார்ந்து இருக்காது, டிபெண்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த மாஸ் என்னால் கட் பண்ணி எடுக்க முடியும், இந்த வால்யூமையும் கட் பண்ணி எடுக்க முடியும், எனர்ஜி நான் டிவைட் பண்ண முடியும். சரிங்களா, என்ட்ரோஃபியும் டிவைட் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசன்னால தான் எனக்கு வந்து எப்போதுமே இது எனக்கு ஒரு டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது, இது ஒரு இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக எனக்கு இருக்குது. இது ப்ரெஷர் டெம்பரேச்சர் வால்யூம் ப்ரெஷர் டெம்பரேச்சர் டென்சிட்டி, இந்த மூணுமே எனக்கு ஒரு இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னன்னா எப்போதுமே ஒன் திங் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அதாவது என்னென்னா ஒரு கிராஃப் வரையும்போது, சரிங்களா, ஒரு கிராஃப் வரையும்போது, சரிங்களா, எப்போதுமே இது எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக, எப்போதுமே எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எப்படி பண்ணால் ஒரு டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக தான் நம்ம ரைட் பண்ணணும். ஒரு டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக தான் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். சரிங்களா, டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் நான் ஒரு இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரைட் பண்ணணும். சரிங்களா, இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதுங்களா? டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் ரைட் பண்ணணும். பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், எனக்கு இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு என்னது வரும், மாஸ், வால்யூம், என்ட்ரோஃபி, தென் எனர்ஜி. இதே இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, எனக்கு ப்ரெஷர், தென் டெம்பரேச்சர், தென் டென்சிட்டி. ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிவி டயக்ராம், ஓகேவா, டிஎஸ் டயக்ராம் வரைகிறோம். புரியுதுங்களா? எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணுவோம், வால்யூம் வரைவோம், ஒய் ஆக்சிஸில் பி வரைவோம். அதுங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எஸ் வரைவோம், என்ட்ரோஃபி வரைவோம். சரிங்களா, ஒய் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் வரைவோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் பிவி டயக்ராம் வரையணும், ஏன் விபி வரைய மாட்டோம், எதுக்கு விபி வரைய மாட்டோம்? சரிங்களா, ஏன் டிஎஸ் டயக்ராம் வரையணும், ஏன் எஸ்டி வரைய மாட்டோம்? ரீசன் புரியுதா? ஸோ இந்த ரீசன் தான் நமக்கு என்னது, பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம் வரைகிறதுக்கான காரணங்கள். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம், ரைட், தெர்மோடைனமிக் சிஸ்டம், thermodynamic system, then boundary, then surrounding. ஓகேங்களா, thermodynamic system, boundary, then surrounding. ஓகேங்களா, ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜ் கூட எடுத்துக்கிட்டேன், அடுத்த பேஜில் கூட வரைகிறேன். சரிங்களா, இப்போ என்னென்னா ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. சரிங்களா, எப்படின்னா இந்த மாதிரி. ஸோ எனக்கு இது ஒரு சிஸ்டமாக இருக்குது. சரிங்களா, இது எனக்கு ஒரு சிஸ்டமாக இருக்குது. சரிங்களா, இந்த சிஸ்டத்தை சுற்றி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சரௌண்டிங் இருக்குது. இந்த சிஸ்டத்தை சுற்றி எனக்கு ஒரு சரௌண்டிங் இருக்குது. சரிங்களா, ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்கு வெளியே எனக்கு ஒரு சரௌண்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு அவுட்டரில் இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சிஸ்டத்தோட லேயரில் எனக்கு என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு பவுண்டரி க்ரியேட் ஆகுது. சரிங்களா, ஒரு பவுண்டரி க்ரியேட் ஆகுது. டோட்டலாக அந்த சரௌண்டிங்க்கு வெளியே, இந்த சரௌண்டிங் வெளியே எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸ் இருக்குது. சரிங்களா, யூனிவர்ஸ்
புரியுதுங்களா? இப்போ சிம்பிளாக சொல்ல போகிறதா இருந்தால், பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறதா இருந்தால், இந்த சிஸ்டம் தான் நான், சரிங்களா? அந்த சிஸ்டம் தான் நான். ஸோ இப்போ என்னென்னா, என்னோடய ஷேட் இருக்கு இல்லையா, இன்சுலேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஷேட்டானது எனக்கு பவுண்டரியாக இருக்கும், சரிங்களா? இந்த சிஸ்டம் தான் நான். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு வெளியே என்னோடய அவுட்டர் லேயர், இந்த லேயர் தான் என்னது எனக்கு பவுண்டரியாக இருக்கும். என்னை சுற்றி இருக்கிற இந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம் தான் என்னது எனக்கு ஒரு சரௌண்டிங்காக இருக்கும், சரிங்களா? இந்த ரூமுக்கு அவுட்டர் சோர்ஸில் என்ன இருக்கும், எனக்கு ஒரு அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதான் என்னது எனக்கு யூனிவர்ஸ். ஒரு டெக்னிக்கல் டேர்மாக சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி சொல்லலாம்னா, ஒரு டெக்னிக்கல் டேர்மாக சொல்கிறேன், சரிங்களா? ஒரு டெக்னிக்கல் டேர்மாக நான் சொல்கிறேன். டெக்னிக்கல் டேர்மாக சொல்ல போகிறதா இருந்தால் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிஸ்டம்ங்கிறது ஒரு சிஸ்டம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டர்பைன் சொல்லிக்கலாம், சரிங்களா? ஒரு டர்பைனை சொல்லலாம். இந்த சிஸ்டம்ங்கிறது என்னென்னா டர்பைன். ஸோ இந்த பவுண்டரி இருக்குல்ல, அந்த பவுண்டரி என்ன அப்படின்னா, இந்த பவுண்டரி வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு கேஸ்டிங்காக இருக்கும், ஒரு கேஸ்டிங். அந்த டர்பைனோட பிளேடை வந்து பாதுகாக்கிறதுக்கு வெளியே இருக்குல்ல கேஸ்டிங். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் பவுண்டரின்னு சொல்கிறேன். அது சரௌண்டிங் என்னென்னா அந்த பவர் பிளான்ட், சரிங்களா? அந்த பவர் பிளான் சொல்கிறேன், சரௌண்டிங் சொல்கிறேன். இப்போ சரௌண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சரௌண்டிங் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்னா, அந்த பவர் பிளான்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன், சரௌண்டிங் சொல்லி சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த யூனிவர்ஸ் என்னென்னா அந்த கிரவுண்டு, அந்த பவர் பிளான்ட் வெளியே இருக்கலாம் கிரவுண்ட், அதான் நான் கிரவுண்டுன்னு சொல்லிக்கலாம், அந்த யூனிவர்ஸ் சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? அதாவது டெக்னிக்கல் டேர்மாக சொல்கிறதா இருந்தால் இந்த சிஸ்டத்தை நான் என்ன சொல்லலாம், எனக்கு ஒரு டர்பைன் சொல்லலாம், ஓகேங்களா? இதே பவுண்டரி என்ன சொல்லலாம் அப்படின்னா கேஸ்டிங் சொல்லலாம், சரிங்களா? இதே வந்து இந்த சரௌண்டிங் என்ன சொல்லலாம், ஒரு பவர் பிளான்ட். அதாவது ஒரு பவர் பிளான்ட் சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா ஒரு கேஸ்டிங் இருக்குது. இந்த கேஸ்டிங்க்கு உள்ளே என்ன இருக்குது, எனக்கு டர்பைன் இருக்குது. ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தெர்மோடைனாமிக் சிஸ்டம், பவுண்டரி அண்ட் சரௌண்டிங். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு சிஸ்டம்ஸ், ஓகேங்களா? சிஸ்டம்ஸ் சரிங்களா? சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இதை நான் 3 டேர்மாக பிரிக்கிறேன், சரிங்களா? க்ளோஸ்டு சிஸ்டம், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம், then open system, then isolated system. அப்போ சிஸ்டத்தை நான் 3 டேர்மாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம், சரிங்களா? க்ளோஸ்டு சிஸ்டம் என்னன்னு பார்த்துடலாமா? வாட் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம்? க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு அனதர் ஒன் நேம் இருக்குது. என்ன அப்படின்னா நான் ஃப்ளோ ப்ராசஸ், சரிங்களா? நான் ஃப்ளோ ப்ராசஸ். அப்போ க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு அனதர் நேம் என்னது, நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஓகே, இதை நான் எப்படி டிரைவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? ஒரு வழக்கம் போல் ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு மாஸ் வந்து என்னவா இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. மாஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை சுற்றி எனக்கு ஒரு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. இன்சுலேட் பண்ணிட்டாலே அந்த இடத்த என்ன பண்ண முடியாது, எனக்கு வந்து ஹீட்டை சப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் ஹீட் பண்ணுறேன், சரிங்களா? இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஹீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் ஹீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஹீட் பண்ணுறேன். இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆகாது, இந்த இடத்துல மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகாது, எனக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆகாது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இங்கே நடக்காது. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே எனக்கு நடக்காது. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், சரிங்களா? மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே எனக்கு நடக்காது. இதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நான் சம் ஒர்க் நடக்குது, ஏதோ சம் எனக்கு ஒர்க்கும் நடக்கும். ஸோ ஒர்க் மீன்ஸ் ஹீட்டுன்னு கூட சொல்லலாம், ஒர்க் ஆர் ஹீட். இல்லை நான் ஹீட் கூட மென்ஷன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ எனர்ஜி, ஒர்க் மீன்ஸ் எனர்ஜி. ஸோ எனர்ஜி
எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா சரிங்களா. அப்புறம் என்னென்னா சம் ஹீட் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த குக்கரை சம் ரைஸ் போடுறேன். ரைஸ் போட்டு என்ன பண்ணுறேன், மூடிடுறேன். ஆனால் அந்த 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 இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா சம் ஒர்க் நடக்கும். சரிங்களா, சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், சம் அமௌண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு நடக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸை பொறுத்தவரையில் க்ளோஸ்டு ஆர் நான் ஃப்ளோ ப்ராசஸை பொறுத்தவரையில் எனக்கு இந்த இடத்த என்ன இருக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது எனக்கு இருக்காது. மற்ற 2 கண்டிஷன்ஸுமே எனக்கு இங்கே நடக்கும். சரிங்களா, அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எனக்கு நடக்காது. எது நடக்காது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு நடக்காது. பட் எனர்ஜி நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இங்கே நடக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்னன்னா ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் or flow process. ஸோ எனக்கு இங்கே எந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ரைட், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஸோ இதில் டர்பைன் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு டர்பைன் இருக்குது. ஓகே, இப்போ என்னன்னா இந்த 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 டைரக்ஷன் வந்து எனக்கு வந்து M1, திஸ் இஸ் M2. சரிங்களா, இப்போ இந்த மாஸ் ஃப்ளோ ரேட் 1ல் இருந்து எனக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீம், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 kg ஸ்டீமை நான் சென்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், சம் எனர்ஜி, சம் ஒர்க் நடந்து எனக்கு என்ன ஆகும், இந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சம் ஒர்க் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சம் ஒரு 80% இருக்கலாம். சரிங்களா, ரிமைனிங் 20% எனக்கு வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்திருக்கு, எனக்கு வந்து இந்த இதில் பொறுத்தவரை எனக்கு வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு நடந்திருக்கு. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இருக்குது. இங்கே எனக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஹீட்டும் இருக்கும். ஹீட்னால தான் எனக்கு என்ன ஆகும், சம் ப்ராசஸ் நடக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இருந்திருக்கும். அதனால் சம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். எனர்ஜி ஆர் ஒர்க் எப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ எனக்கு இந்த ஓப்பன் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் எனக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தென் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், இந்த 3 கண்டிஷன்ஸுமே எனக்கு இங்கே என்ன ஆகும், நடக்கும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸுமே நடந்தால் எனக்கு என்னது, திஸ் இஸ் ஓப்பன் சிஸ்டம் ஆர் ஃப்ளோ ப்ராசஸ் சிஸ்டம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 3வது என்னென்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். தேர்ட் ஒன் இஸ் என்னென்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம். தேர்ட் ஒன் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆர் ஐடியல் சிஸ்டம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இங்கே எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டேன், ஒரு டீ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டீ ஃப்ளாஸ்க் இருக்குது. ரைட், ஸோ இப்போ என்னென்னா இந்த டீ ஃப்ளாஸ்க்கு வெளியே எனக்கு இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் எனக்கு என்ன நடக்குது, எந்த வித ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் எனக்கு நடக்காது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இன்சுலேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டீல் பாக்ஸ் வெளியே. ஓகே, ஸோ இப்போ எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் டீ உள்ளே இருக்குது. சரிங்களா, ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் எனக்கு டீ உள்ளே இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ஐசோலேட் பண்ணி, அதாவது எனக்கு என்னன்னா திஸ் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆர் ஐடியல் சிஸ்டம். இப்போ டீ ஃப்ளாஸ்க்கை பொறுத்தவரை எனக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு இருக்காது. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு என்ன இங்கே இருக்காது. ஓகே, சொல்லலாம் சார் உள்ளே ஹீட் இருக்கலாம் சார், அதாவது இன்றைக்கி ஹீட் இருக்கும், அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு உள்ளே இருக்கும்லான்னு கேட்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டீ ஃப்ளாஸ்கில் நான் டீயை ஊற்றி வைக்கிறேன், எனக்கு ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் இருக்குன்னு ஒரு அசம்ஷன் தான். ஸோ 100 டிகிரி சென்டிகிரேட்டில் ஹீட் இருக்குது. இதே ஹீட் நாளைக்கு இருக்குமா, கொஞ்சம் குறையும். நாளை மறுநாள் அதோட கொஞ்சம் குறையும். ஒரு 2 நாள் 3 or 4 days ஆச்சுன்னா என்ன ஆயிரும், எனக்கு கூலிங்கே. ஸோ இப்போ அந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலாம், எனக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அங்கே எனக்கு இருக்காது. சரிங்களா, ஸோ அப்போ இங்கே எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் எனக்கு இருக்காது, தென் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது, சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கும் எனக்கு இங்கே நடக்காது.
சரிங்களா. அதாவது என்னென்னா எனக்கு இங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, இந்த மூணுலாம் சம் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இருக்காது. அப்போ இந்த 3 கண்டிஷன்ஸுமே எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும்? ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆர் ஐடியல் சிஸ்டம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் என்னது அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் ஆர் நான் ஃப்ளோ ப்ராசஸ். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த கண்டிஷன்ஸை பொறுத்தவரை எனக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இருக்காது, மற்றபடி எனர்ஜி, ஹீட் இந்த 2 கண்டிஷன்ஸுமே எனக்கு இங்கே நடக்கும். இதே வந்து பார்த்தோம்னா இந்த ஓப்பன் சிஸ்டம் ஆர் ஃப்ளோ ப்ராசஸை பொறுத்தவரையில் எனக்கு இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்த 3மே எனக்கு வந்து இங்கே நடக்கும். சரிங்களா. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் எனக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தென் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்த 3மே எனக்கு இங்கே நடக்காது. எக்ஸாம்பிளாக நான் என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒரு ஃப்ளாஸ்க். சரிங்களா. ஒரு டீ ஃப்ளாஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸஸ். ஸோ ப்ராசஸஸ். சரிங்களா. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ப்ராசஸை பொறுத்தவரையில் எனக்கு வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ், தென் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா. இப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணணும்னா ஒரு பிவி டயக்ராம். சரிங்களா. பிவி டயக்ராம் எடுத்துக்கிட்டேன் எக்ஸாம்பிளாக, ரைட்? பிவி டயக்ராம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இங்கே நிற்காரு. இந்த பாயிண்ட்டை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் 1 வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாயிண்ட் 2க்கு நான் ரீச் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் 2 இது பாயிண்ட் 1, இது பாயிண்ட் 2. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருது. ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸாம்பிள், ஒரு அசம்ஷன் தான். ஒரு பர்சன் இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 5 கிலோமீட்டர் வருது. ஸோ இப்போ அதே கண்டிஷன்ஸ் ரிட்டன் எனக்கு அதே கண்டிஷன்ஸில் 5 கிலோமீட்டர் எனக்கு ரிட்டன் வந்துடலாம். அப்படிதானே? அப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, இந்த டைரெக்ஷனில் ரிட்டன் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு இதான் வந்து என்னென்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா. எனக்கு வந்து ப்ராசஸ் 1ல் ஆரம்பித்து 2க்கு வந்து மறுபடி 2, அதாவது 1 in 2, தென் 2 in 1, இந்த 2 சைட்லேயுமே எனக்கு வந்து மூவ் ஆகி வந்துக்கலாம். இதான் என்னது ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா த சிஸ்டம் அண்ட் சரௌண்ட் ஒன் மினிட். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா த சிஸ்டம் and surrounding can be regained. சரிங்களா. சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கேன் பி ரிகெயின். இதை இங்கே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு இர்ரிவர்சிபிள் கண்டிஷன்ஸாக இருந்தால், ஓகே, எனக்கு இர்ரிவர்சிபிள் கண்டிஷனாக இருந்தால் எனக்கு பிவி டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் பி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு பர்சன் இருக்கார். இது பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. ஸோ இங்கே மூவ் ஆகி வரார். இங்கே மூவ் ஆகி வந்து இது பாயிண்ட் 1, இது பாயிண்ட் 2. ஸோ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகி வராரு. சரிங்களா. அந்த டைரெக்ஷனில் வராரு. இதே டைரெக்ஷனில் வந்து எனக்கு இந்த ஃபேஸ் எனக்கு அப்படியே டேர்ன் பண்ணாமல், ஓகேங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே நடந்து ஸ்ட்ரெயிட்டாக வரேன். நான் அப்படியே டேர்ன் பண்ணாமல் என்னால் திரும்பி வர முடியுமா? வர முடியாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸை தான் என்ன சொல்கிறேன், இர்ரிவர்சிபிள்னு சொல்கிறேன். இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறேன், இதே டைரெக்ஷனில் எனக்கு ரிட்டர்ன் ஆக முடியுமான்னா முடியாது. ஸோ நான் இதைத்தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா. ஸோ இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் cannot be regained. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏசி இருக்குது, வீட்டில் ஒரு ஏசி இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அசம்ஷன் தான். வீட்டில் ஒரு ஏசி இருக்குது. வெளியே அவுட்டர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி
ஒரு கம்ப்ரஸர் இருக்கும்ல, ஒரு கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃபேன் சுற்றும், கம்ப்ரஸர் வெளியே சுற்றும் போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஹீட் ஆகும். நீங்கள் கை வச்சு பார்த்தா தெரியும். ஏசியில் வெளியே அவுட்ரு சைடில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸரில் இந்த பாக்ஸில் நீங்கள் வெளியே அவுட்டரில் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு விதமான ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டு வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னு வச்சுக்கோமே, அசம்சன் தான். ஒரு 40 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் இருக்குது. அது போக உள்ளே இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன் ஒரு 5 டிகிரி, அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு 5 டிகிரியை எனக்கு வந்து சக் பண்ணி வெளியே தரும். சரிங்களா? வெளியே வந்து உள்ளேருந்து எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை ஒரு 5 டிகிரி சென்டிகிரேட் எனக்கு வெளியே சக் பண்ணி வெளியே தள்ளும். ஸோ இப்போ அகெயின் ஒரு வெளியே தள்ளும்போது எனக்கு என்ன இருக்குது, ஒரு 5 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும்போது எனக்கு 45 டிகிரி சென்டிகிரேட்டாக எனக்கு வந்து அவுட்டர் அட்மாஸ்பரிக் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ இதுவரை நான் பார்த்துருக்கோம். இதுவரை பார்த்தது ஃபுல்லாமே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ரைட் பண்ணுறது, தென் தெர்மோடைனமிக் சிஸ்டம் எப்படின்னு பார்த்துருக்கோம், தென் க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், தென் ஐசோலேட்டட் சிஸ்டம், தென் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். தென் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டத்தோட ஒர்க் டன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒர்க் டன். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸி, ஆனால் எல்லாமே சப் டாப்பிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் ஆகும். பட் ஆனால் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? இதை ஒரு நீங்கள் டஃப்பாகவே ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? ஸோ அந்த க்ளோஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் நான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும். சரிங்களா? எப்படின்னா இப்போ ஒரு பிஸ்டன் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஒரு பிஸ்டன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பிஸ்டனுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் வால்யூமும் எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஜென்ரலான ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுக்கு பிவி = MRT நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம் இல்லையா? பிவி = MRT நம்ம ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ப்ரெஷர் அண்ட் வால்யூம் தான் பார்க்குறோம். ஸோ எனக்கு ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V வால்யூம். சரிங்களா? அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு PV டயக்ராம் கூட நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். PV டயக்ராம். சரிங்களா? ஸோ பாருங்கள், எனக்கு வந்து இங்கே வந்து வால்யூம் குறைய ப்ரெஷர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? வால்யூம் குறைய ப்ரெஷரோட வேல்யூ எனக்கு அதிகமாகும். எப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து வால்யூம் வந்து 1ல் இருக்குது, இல்லை 0 கூட அசியூம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 0. சரிங்களா? திஸ் இஸ் 1. ஓகே, வால்யூம் எனக்கு 0வாக இருக்கும்போது எனக்கு ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்படிதானே மீனிங்? வால்யூம் குறையும் போது ப்ரெஷர் கூடும். அப்புறம் வால்யூம் எனக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாகும். 3ஆகும்போது ப்ரெஷர் அதோட கொஞ்சம் குறையும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வால்யூம் குறைஞ்சா எனக்கு ப்ரெஷர் கூடும். சப்போஸ் எனக்கு வால்யூம் வேல்யூ கூடிச்சுது அப்படின்னா ப்ரெஷரோட வேல்யூ எனக்கு குறையும். அதான கான்செப்ட்டு. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், எனக்கு வால்யூமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷரோட வேல்யூ எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு ப்ரெஷர் குறையும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு வால்யூம் குறையும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து இது எந்த மாதிரி எனக்கு ஒரு கர்வை கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கர்வை கொடுக்குது. சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு ஒரு கர்வை கொடுக்குது. ஸோ இந்த டைரக்ஷனில் எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடக்குது. எனக்கு இங்கே நடக்குது. புரியுதுங்களா? ஸோ இங்கே சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடக்குது. அந்த ஒர்க்கு தான் நம்ம என்னங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது எனக்கு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் வந்து இந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தில் எனக்கு ஒர்க் டன் எப்படி ஆகுது, ஸோ அப்படிங்கிறத வந்து பிவி டயக்ராம் மூலமாக, சரிங்களா, அந்த பிவி டயக்ராம் மூலமாக
சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் வச்சு நான் வந்து ஒர்க் டன்னை நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். சரிங்களா? பேசிக்காக ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? பேசிக்காக பார்த்தோம்னா ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் ஃபார்முலா W = ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்படிதானே? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஆனது எனக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலா. அப்படிதானே? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க் ஈக்குவல் டு DW. ஸோ சாரி, ஒர்க் ஈக்குவல் டு இந்த பாருங்க, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்படிதானே? அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. சரிங்களா? அப்போ ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, ஸோ இன்ட்டு எக்ஸ். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட்டாக ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் வந்து எனக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, டைமை பொறுத்து எனக்கு மாறுபடுது. ஸோ அதனால தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அடுத்து என்ன அப்படின்னா பாருங்கள், இன்டகிரேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்னென்னா ப்ரெஷர், சரிங்களா, ஏ இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். எக்ஸ்னா என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம டிஸ்டன்ஸை நம்ம எப்போது எப்படி ரைட் பண்ணோம்னா மீட்டர்னு ரைட் பண்ணலாம். மீட்டர்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸை பொறுத்தவரை லென்த் என்ன சொல்லுவோம்? மீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்? ஏரியா பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்? மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் க்யூப்னா ஆயிருமா? ஸோ திஸ் இஸ் மீட்டர், திஸ் இஸ் மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்? மீட்டர் க்யூப்பாக மாறிடுமா? இப்போ மீட்டர் க்யூப்புங்கிறது எனக்கு எதுக்கு வரும்? இந்த மீட்டர் க்யூப்புங்கிறது எனக்கு எதுக்கு வரும் அப்படின்னா வால்யூம்க்கு வரும் இல்லையா? வால்யூம் தான் நான் என்ன சொல்லுவேன்? அதோட யூனிட் வால்யூம் தான் மீட்டர் க்யூப்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த வால்யூம் என்ன சொல்லலாம்? டிவின்னு சொல்லலாமா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் நான் எப்படி டினோட் பண்ணுறேன்னா மீட்டர் டினோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஏரியாவை பொறுத்தவரை நான் மீட்டர் ஸ்கொயர்னு நான் டினோட் பண்ணுறேன். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் க்யூப். மீட்டர் க்யூப் எதோட யூனிட்னா வால்யூமோட யூனிட் தான் வந்து மீட்டர் க்யூப். ஸோ வால்யூம்ங்கிறதுனால வி என்ன சொல்கிறேன்? டிஃப்ரென்ஷியேட் வித் வால்யூம். ஓகே. ஸோ அப்போ டிவின்னு எடுத்துக்கலாமா? அப்போது நான் பாருங்கள், TW = என்னது? PdV. சரிங்களா? அப்போ ஒர்க் டன் W = எனக்கு என்ன வரும்? W = PdV. அப்போது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கதா இருந்தால் இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெரிவேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி டெரிவேஷன் கேட்குறது, இந்த மாதிரி டெரிவேஷன் எழுத சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் இருக்காது. சரிங்களா? எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ்லாம் எழுத சொல்ல மாட்டாங்க. க்ளோஸ்டு சிஸ்டமா? வாட் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம்? க்ளோஸ்டு சிஸ்டத்தோட எனக்கு டைரக்ட் ஃபார்முலா என்ன? இவ்வளோதான். க்ளோஸ்டு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டத்தில் எனக்கு ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? டேரெக்டாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதான் எனக்கு வந்து ஒர்க் டனுக்கு எனக்கு ஃபார்முலா. அது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்தவரை எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் எனக்கு என்னது? சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கேன் பி ரிகைன். ஓகே. இதே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா எனக்கு என்னது? சிஸ்டம் சரௌண்டிங் எனக்கு என்ன இருக்காது? கான் பி, எனக்கு ரிகைன் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டத்தை எனக்கு வந்து மாஸ், ஹீட், எனர்ஜி இந்த மூணுமே எனக்கு ப்ராசஸில் எனக்கு நடக்காது. இதே வந்து ஓப்பன் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் எனக்கு வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், ஹீட்டாக இருக்கட்டும், எனர்ஜி ஆகட்டும், மூணுமே எனக்கு இங்கே நடக்கும். இதே பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம் ஆர் நான் ஃப்ளோ ப்ராசஸை பொறுத்தவரையில் எனக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்காது, மற்ற ரெண்டுமே எனக்கு நடக்கும். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ரெண்டுமே எனக்கு கண்டிஷன்ஸில் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வாட் இஸ் சரௌண்டிங், வாட் இஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. புரியுதுங்களா? எக்ஸாம் பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டினா எனக்கு எதாவது வரும்? டெம்பரேச்சர், ப்ரெஷர், டென்சிட்டினுங்கிறது எனக்கு வந்து இன்டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதே என்னென்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டினா மாஸ், வால்யூம், எனர்ஜி, என்ட்ரோபி இந்த நாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டெரிவேஷன்ஸாக கொடுத்து இந்த மாதிரி எவ்வளோ டிஃபிகல்ட்டியாலாம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பேனே தவிர உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி வந்துன்னு ஒரு ஐடென்டிஃபை ஆகணும்ல. ஸோ அந்த ரீசனால தான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு எழுதி சொல்லிட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ராசஸ் பார்த்துருப்போம். நம்ம காலேஜ் படிக்கும் போதே பார்த்துருப்போம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்,
கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஆர் ஐசோட்ரோபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், இன்னும் பாலிட்ரோபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸை நம்ம வந்து எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், சரிங்களா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ப்ரெஷர் ப்ராசஸ். அடுத்து தேர்ட் ஒன், மூணாவது என்னென்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். அடுத்து என்னென்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடுத்து என்னென்னா ஃபைனலாக பாலிட்ரோபிக் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸை வேறு எப்படி சொல்லலாம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் நம்ம எப்படி சொல்லலாம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் எப்படி சொல்லலாம், அதே மாதிரி பாலிட்ரோபிக்காக இருக்கட்டும், அடியாபேட்டிக்காக இருக்கட்டும், இதுக்கு அனதர் நேம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸுக்கு அனதர் நேம் என்னென்னா ஐசோசோரிக் ப்ராசஸ், ஐசோசோரிக் ப்ராசஸ், சரிங்களா? இதுக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு இதான் ஷார்ட் ஃபார்ம் சிபி. அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா சிபி, இதே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா சிடி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான், சரிங்களா? அடியாபேட்டிக்கை பொறுத்து வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்னா என்ன சொன்னேன், ஐசோசோரிக் ப்ராசஸ். இதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னா ஐசோபேரிக் ப்ராசஸ். இதே வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதுமாதிரி அடியாபேட்டிக்கை பொறுத்தவரை ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக இருக்கட்டும், ஐசோதெர்மல் ப்ராசஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், சிபி, சரிங்களா? ஸோ வழக்கம் போல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக நான் எடுத்துக்கிடுவேன். பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூமும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சரிங்களா? மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சுற்றி இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அடியில் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன், சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஹீட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளாக ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வந்து நான் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் போட்டு நான் வந்து குக் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் மேலே கீழே மூவ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது, சரிங்களா? புரியுதுங்களா? மாஸ் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து இங்கே வால்யூமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நான் அந்த குக்கரை பொறுத்தவரை எனக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மூவ் ஆகாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகாது, எனக்கு வந்து ஒர்க்குங்கிறது எனக்கு வந்து நேச்சுரலாகவே எனக்கு இங்கே இருக்காது, சரிங்களா? இதே நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா மூலமாக சொல்கிறதா இருந்தால் இந்த ஃபார்முலா மூலமாக சொல்கிறேன். ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸுக்கு நம்ம வந்து ஃபார்முலா என்ன பார்த்தோம், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸுக்கு ஃபார்முலா என்னங்களா, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் பொதுவாக ஒர்க் டன் ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் ஈக்குவல் டு பி இன்டெக்ரல் ஆஃப் டிவி, அப்படிதானே? பி ஒர்க் டன் டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்டெக்ரல் ஆஃப் டிவி. ஸோ இது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ங்கிறதுனால எனக்கு வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா வால்யூம் ஜீரோவாக இருக்கும். புரியுதுங்களா? அதாவது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிளாக புரியுத மாதிரி சொல்கிறதா இருந்தால், இப்போ எக்ஸாம்பிளாக நான் ஒரு 3x² + 2 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3x² நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு எப்படி ஆகும், 3x³ / 3 எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தனி கெழு இல்லாத, அதாவது எனக்கு வந்து சிங்கிள் வேல்யூவை நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு 0 ஆயிரும். ஸோ இது கேன்சல் ஆகும், x³ + 0ன்னு இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா
கான்ஸ்டன்ட் வேல்யூவை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்னவாயிரும் 0 ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறதுனா வால்யூம் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால எனக்கு என்ன ஆயிரும் டிவிங்கிறது எனக்கு என்ன ஆயிரும் 0வாக மாறிடும். இது என்ன ஆயிரும் எனக்கு 0 ஆயிரும். அப்போது ஒர்க் டன் W = P × 0. ஸோ அப்போ W = 0. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னு அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரும். ஸோ இப்போ இன்னொரு கண்டிஷன்ஸ் கூட பார்த்துடலாம். இப்போ என்ன அப்படின்னா ஸோ PV = MRT அப்படின்னா PV = MRT. ஸோ அங்கே பார்த்தோன்னா எனக்கு வந்து வால்யூம் ப்ராசஸ்ங்கிறதுனால திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ங்கிறதுனால கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இந்த வால்யூம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த MR எனக்கு வராது. அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது P = T. P = Tன்னு இருக்குமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா P1/P2 T1/T2. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. PV = MRT ஃபார்முலாவிலேருந்து எனக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ங்கிறதுனால நாங்கள் வால்யூமை கட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் மட்டும்தான் இருக்கும். ஒரு வேளை எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக இருந்ததுன்னா சரிங்களா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸாக இருந்தது அப்படின்னா PV = MRT அப்படின்னு இருக்குங்களா, PV = MRT. இதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னா எனக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும் V = Tன்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன வரும் V1/V2 = T1/T2ன்னு எனக்கு இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸை தான் நான் இங்கே ரைட் பண்ணி எழுதியிருக்கேன். P1/P2 = T1/T2ன்னு எழுதியிருக்கேன். எனக்கு இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு இங்கே ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு ப்ரெஷரும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு PV டயக்ராம் எடுத்துக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ப்ரெஷர், திஸ் இஸ் வால்யூம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து டெம்பரேச்சர் கூட ப்ரெஷரும் கூடுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 0.1 இருக்குது. இந்த 0.1 வந்து எனக்கு வந்து டெம்பரேச்சர் நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? டெம்பரேச்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹீட் அடிஷன். ஸோ 0.1 0.2 எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை நான் அதிகரிக்க எனக்கு ப்ரெஷரும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த கண்டிஷன்ஸில் வச்சு எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரெஷருங்கிறது எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ப்ரெஷர் எனக்கு டிக்ரீஸ் ஆனால் எனக்கு டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் 0.2லேருந்து எனக்கு இந்த டைரெக்ஷன் எனக்கு வரும். 0.2லேருந்து எனக்கு இந்த டைரெக்ஷனில் டயக்ராம் கீழே பார்க்க வந்துடும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 0.1, திஸ் இஸ் 0.2. அப்போ இந்த டைரெக்ஷன் இருக்குன்னா ஹீட் ரிஜெக்ஷனுக்கு. ஓகேங்களா? அப்போ ஹீட் அடிஷனில் இருந்ததுன்னா எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் குறையும் போது எனக்கு ப்ரெஷரும் எனக்கு குறையும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நான் அதை தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்னென்னா ஒர்க் டன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒர்க் டனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் அது ப்ரெஷர் ப்ராசஸ், டெம்பரேச்சர் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ், தென் ஃபைனலி பாலிட்ரோபிக் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ஈஸி தான். நான் சொல்லி தந்த ஃபுல்லும்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தந்த எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கான்செப்ட் வைஸில் தான் கேட்பாங்க. சரிங்களா? டேரெக்டாக எனக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம டெரிவேட் பண்ணி நம்ம காமிக்கணும் அவசியம் இல்லை. எக்ஸாம் பொறுத்தவரையில் ஒர்க் டனோட க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு ஒர்க் டனோட ஃபார்முலா என்னவாக இருக்கும், இதே ஓப்பன் சிஸ்டமாக இருந்தால் எனக்கு ஒர்க் டனோட ஃபார்முலா என்னவாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ், அது க்ளோஸ்டு சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் டேரெக்டாக கேட்பாங்க, தவிர இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் நிறைய டெப்த்தாக எழுதணுங்கிறதுலாம் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு புது டாப்பிக்கில் புது கான்செப்டாக நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ விருப்பமுள்ள ஆஸ்பிரண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேஃபுடன் கைகோருங்கள், படித்த துறையிலே வேலையை பெறுங்கள். தேங்க்யூ.